நான் கலைஞரின் மகன் அப்படின்னு ஒருத்தர் பெருமையா ஒருவரையும் மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து நான் கலைஞரின் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இரண்டு பேருக்கும் அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ என்ன செஞ்சாங்கன்னு கூட தெரியாத ஒரு அரசியலுக்குள்ள வந்து இவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு காட்டு. எப்படி சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணாம போ? ஒருவேளை அண்ணா யூனிவர்சிட்டியே இதை செய்யலனாலும் விஜய் அவர்கள் சந்திக்காமல் இருப்பது பயமா? வணக்கம் கமிஷன் அவர்கள். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையாக தமிழ்நாடு பல்ஸ் சேனலுக்கு என்னோட காணொலி இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். இளைஞர்களாக சேர்ந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அவர்கள் வெற்றி பெற என்னோட வாழ்த்துக்களை. ரொம்ப நன்றி. இப்போ ரீசெண்டா வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயம்னா வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம். அதற்காக வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து போய் கவர்னரை போய் சந்திச்சாரு. இந்த திடீர் சந்திப்பு அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளா பேசிட்டு இருக்கேன். என்ன நடந்தது? விஜயனை பொறுத்த மட்டும் ஆல்வேஸ் டிரைவ்ஸ் ஃபார் அ சொல்யூஷன். சும்மா ஒரு அரசியல் கட்சி மாதிரி ஒரு டிப்பிக்கல் அரசியல் கட்சி ஒன்று இருக்கும். யூ கேன் சே இட்ஸ் அ திராவிடியன் பாலிடிக்ஸ். இதுதான் திராவிடியன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸ் எடுக்கிற ஒரு ஆள் இல்லை. ஒரு டிப்பிக்கல் இந்த கட்சி வந்தா இப்படியே பண்ணுவாங்க, அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க அப்படி பண்ணுவாங்க, இவங்க ஸோ மாற்றி மாற்றி பண்ணக்கூடிய இருக்கிற ஒரு திராவிடியன் பாலிடிக்ஸ்குள்ள அவர் போல. அவர் திராவிடத்தை ஆதரிச்சாலும் திராவிடியன் பாலிடிக்ஸ், இந்த திராவிட அரசியல் அவர் எடுக்கல. ஸோ வழக்கமாக ஒரு மார்ப்பாட்டம், மறியல், சும்மா அன்னைக்கு ஒரு நாள் கத்துறது, அரெஸ்ட் ஆகுது, நாங்களும் குரல் கொடுத்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்றது இல்லாமல் ஒரு தீர்வை நோக்கி, ஒரு சொல்யூஷன் நோக்கி பயணிக்கிற ஒரு மேன் தான் அண்ணா தான் விஜய். நான் எப்பவுமே அப்படிதான் பண்றாரு. ஸோ அதில் அவர் பார்க்கும்போது ஹி ஹஸ் டன் சம் ஹோம் ஒர்க். ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்னு வரும்போது இந்த ஒரு பிரச்சனையில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த பிரச்சனை அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி வேந்தர் யாரு? கவர்னர். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அவர்கிட்ட இஸ் த ஹையஸ்ட் அத்தாரிட்டி ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ அப்போ இவர்கிட்ட போனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ உண்மையிலே அதுக்குள்ள ஒரு கான்ஸ்பிரசி இருக்கு. யார் அந்த சார் அப்படின்னு ஒரு கட்சி வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இல்லைன்னு இவங்க சொல்றாங்க, ஆமான்னு அவங்க சொல்றாங்க. இதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா வந்து கமிஷனர் ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. ஐ மீன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. வாக்குமூலம் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ரெண்டுமே முரணா இருக்கு அவங்க பேசுறதுலயே. ஸோ எல்லாமே ஒரு முரணா இருக்கும்போது யாரோ ஒருத்தரை ஏதோ காப்பாத்துறாங்க. அதுக்குள்ள இருக்கிற டீப் ரூட் இஷ்யூ ஒன்று இருக்குல்ல, அது என்னன்னு தெரியணும்னா இட் இஸ் ஒன்லி த கவர்னர் ஹேஸ் டு கம் அவுட் வித் இட். ஸோ அதை எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அவரை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இதை அங்கே கொண்டு போய் கொடுத்தோம்னா இது நடக்கும், இந்த சொல்யூஷன் இதுக்கு வரும் அப்படின்னு நம்பி அவர்கிட்ட போயிருக்காரு. அது கூட சேர்த்து அப்கோர்ஸ் இந்த புயல் நிவாரண நிதிக்கு பணமும் வரணும். இதை தாண்டி இன்னொரு விஷயம், நம்ம வேற ஒரு விஷயமும் இருக்குதுல்ல. இது என்ன அப்படின்னா, ஏன் கவர்னரை முக்கியமாக பார்க்குறாங்கன்னா, கவர்னர் வந்து டைரக்ட் ரிப்போர்ட்டிங் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ உள்துறை அமைச்சகமாக இருக்கிற அமித்ஷா வந்து இப்போ கூட போன வாரம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. மோடியும் பார்த்துருக்காரு, பிரைம் மினிஸ்டர் மோடியும் பார்த்துருக்காரு, உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அப்போ அங்கே அவர் கொண்டு போய் சப்மிட் பண்ணும்போது ஒரு அழுத்தம் இருக்கும். அவங்க என்னதான் பார்த்தாலும் அதை தாண்டி ஒரு அழுத்தம் கவர்னர் கிட்டேன்னு போகும்போது, ஸோ அவரோட ரெஜிம்குள்ளே வர்றதுனால ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா? அதுக்காக இதை தாண்டி நிர்பயா திட்டம்னு ஒன்று இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். அந்த பெண் வந்து எந்த அளவுக்கு இதுவானாலும் இந்தியாவையே உழுக்குன ஒரு சம்பவம். அந்த நிர்பயா பெண்கள் பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்றாங்க. அதில் கிட்டத்தட்ட இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 7600 கோடி ரூபாய் இது வரைக்கும் ஃபண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து 317 கோடி, அதில் 296 கோடி வந்து நம்ம வந்து எடுத்ததாக செலவு பண்ணியிருக்கோம். 317 கோடி அவங்க அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 296 கோடி எடுத்துருக்காங்க. 20 கோடி கம்மி, ஆல்மோஸ்ட் 200. இந்த நிர்பயா பெண்கள் பாதுகாப்பு திட்டம்னா என்ன பண்றோன்றதையும் சேர்த்து சொல்லணும் இல்லையா? அதில் முக்கியமா இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் லேடிஸ் மட்டும்தான். அப்போ பெண்கள் அதிகமாக இருக்கும் இடங்கள்ல இதை வந்து நம்ம வந்து பாதுகாப்பு திட்டத்துக்காக கொண்டு வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தா சிசிடிவி கேமரா வைக்கணும். அப்புறம் வந்து கழிப்பறைகள் எக்ஸ்க்ளூசிவா லேடிஸ்க்கு வைக்க வேண்டியிருக்கு, பெண்களுக்கான கழிப்பறைகள். அப்புறம் வந்து SOS சொல்லுவாங்க, அந்த அலாரம் சிஸ்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது எங்க இருந்தாலும் அதை அடிக்கிறதுக்கூடிய ஒரு இது. லைட்ஸ், இருட்டுகள் இல்லாமல். இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலேஜஸ், ஸோ லேடிஸ் காலேஜஸாக இருக்கட்டும், இல்லை எங்கெங்கெல்லாம், அதாவது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ஸாக இருக்கட்டும், மால்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும், அதாவது பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு இது தேவைப்படுது. இதுதான் என்னாச்சு 296 கோடி அப்படின்ற இப்போ ஒரு அழுத்தம் வரும்ல, என்ன பண்ணீங்க? இப்போ இன்னும் பார்க்க போனீங்கன்னா இந்த இடங்கள் எல்லாமே இப்போ ஒரு மால் எடுத்தீங்கன்னா மால்காரனே போட்டுருவோம். அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டியோட அட்மின் டிபார்ட்மெண்ட் would have done that. அஃப்கோர்ஸ் அங்கே வந்து சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலன்றது ஒரு பிரச்சனை, அது அப்புறம் பேசுவோம். பட் அவங்க பண்ணிடுவாங்க. இப்போ அதே மாதிரி நீங்கள் மேபி இதில் போனீங்க, ரயில்வே ஸ்டேஷன் போனால் ரயில்வே டிபார்ட்மெண்ட் would have done. இதெல்லாம் தள்ளிடுவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஃபண்ட் அலாட் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய இடம்னு ஒன்று இருக்கு.
புரியுதுங்களா? இப்போ கார்பரேஷன் எடுத்தீங்கன்னா பீச்சா இருக்கட்டும், மற்ற இடங்களா இருக்கட்டும், பார்க்ஸ் ஆகட்டும், கார்பரேஷனே பண்ணிடும். கார்பரேஷனோட பட்ஜெட் எவ்வளவு தெரியுமா ஒரு வருஷத்துக்கு? கிட்டத்தட்ட 1000 crores plus 9,000 crores. ஓகே 6,000 கோடி இருந்துச்சு. இந்த கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், ஹெல்த் டாக்ஸ் எல்லாம் 50% மேல போடுறதுனால கிட்டத்தட்ட 9,000 கோடி தொடுது ஒரு வருஷத்துக்கு. அப்ப ஆவரேஜா ஒரு வார்டுக்கு 45 கோடி. 200 வார்டு சென்னையில 45 கோடி போட்டீங்கன்னா 9,000 கோடி. 9,000 கோடி கிட்டத்தட்ட. அப்போ ஒரு வார்டுன்றது ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு இடம். அவ்வளவுதான். ஒரு ஸ்ட்ரீட்ன்ற மாதிரி 2 ஸ்ட்ரீட் வரும் மேக்ஸிமம் போச்சு வச்சுக்கீங்களா. ஆனா சென்னையை பொறுத்த மட்டும் 1000 வராது, ஒரு 10,000 வரும். 10,000 மேக்ஸிமம் 10 to 15 இருக்கும். 10,000 வச்சுக்கோங்களேன். 10,000 பேருக்கு 45 கோடி கணக்கு. இந்த கணக்குல ஆவரேஜா வரும். அதான் இல்லையா? அப்போ இதெல்லாமே இருக்கும்போது எப்படி சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணாம போச்சு? அப்போ ஒருவேளை அண்ணா யூனிவர்சிட்டியே இதை செய்யலனாலும் இதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, 296 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல. இதை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் should have checked that. அதுதான் அவங்க வேலை. நீங்க வெறும் 296 கோடி வெறும் சிசிடிவி கேமரா மட்டும் வாங்கி வைக்கிறதோ, இல்லாட்டி வந்து லைட் போடுறதோ, இல்ல கழிப்பறை கட்டுறது மட்டும் கிடையாது. அந்த டிபார்ட்மெண்டோட வேலை என்னன்னா, அவங்களுக்கு ஒரு கார் கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆள் இருக்கும், அவங்களுக்கு மாசம் சம்பளம் இருக்கும், அதுக்கு ஒரு டைரக்டர் இருப்பாரு, அவருக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம், அது கீழே இருக்கிற 10 பேர் இருப்பாங்க, அவனுக்கு 50,000 30,000 சென்ட்ரல் கவர்மெண்டோட இது இல்லையா, அது ஸ்டேட் கவர்மெண்ட். அப்ப இது எல்லாத்தையுமே செக் பண்ண வேண்டிய யார் இருக்காங்க? இது எங்க போச்சு? இது இன்னும் ஏன் இவ்வளோ ஒரு இஷ்யூவா மாறுதுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்தியாவிலேயே டாப் 5 யூனிவர்சிட்டிஸ்ல ஒன்று, ரொம்ப பாரம்பரியமான ஒன்று. இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்கனாலே அவங்களுக்கு ஒரு மெரிட் இருக்கும், வேற லெவல்ல இருப்பாங்க அவங்க. நீங்க எல்லாம் யூஎஸ்லாம், ஐ மீன் ஃபாரின்லாம் நீங்க ஃபாரின் ஸ்டடீஸ்க்கு ஈஸியா உங்களுக்கு கேட்வே ஓப்பனா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்டேட்ல இருக்க நிறைய காலேஜஸ்க்கு இவங்க தான் வந்து அஃபிலியேஷன் கொடுப்பாங்க. 884 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அந்த 884 இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ்க்கு இவங்க தான், இவங்க மூலமா தான். அது வந்து மேபி அது அட்டானமஸா இருக்கலாம், இல்லாட்டி பிரைவேட் இன்ஜினியர் இருந்தாலும் இவங்க கீழே வரும்போது சர்டிஃபைங் வரும்போது இவங்க கீழே தான் வருவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல நான் இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இல்ல அவ்வளவு பிரீமியரான இன்ஸ்டிடியூஷன் எக்ஸாக்ட்லி. இந்த பிரீமியரான இன்ஸ்டிடியூஷன்ல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்ற போது திஸ் ஹஸ் பீன் a debatable issue all over India. எப்படி வந்து ஒரு டாக்டருக்கு இதுல நடந்துச்சு, கொல்கட்டால நடந்துச்சு, இன்னி வரைக்கும் அது பேசப்பட்டு இருக்கோ, அதே மாதிரி இது நம்ம தமிழ்நாடு மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா அன்று இந்த நியூஸ் வெளியான அன்று இந்தியா ஃபுல்லா அது பேசப்பட்டுச்சு. இட் வாஸ் a debate on every channel, national medias also. அப்போ இப்போ மும்பையில இருக்கட்டும், எங்க இருந்தாலும் ஒரு படிக்கிற ஒரு குழந்தைங்க அனுப்பணும்னு நினைக்கிறோம், ஒரு பயப்படுவோம், என்னடா அண்ணா யூனிவர்சிட்டிலே நடக்குதா அப்படின்ட்டு. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்டடி ஆகினதுக்கு அப்புறம் ஸோ இவ்வளோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, கவர்னர் போய் அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறமாக ஸோ ஆப்வியஸ்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஸ்டார்ட் கொஸ்டினிங் தெம், ஸ்டேட் கவர்மெண்ட்டை. இந்த மாதிரி என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி போச்சு, அப்புறம் ப்ரோட்டோகால் என்னாச்சு, லா அண்ட் ஆர்டர் எப்படி நிற்கிது, உங்களோட செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் என்ன, ஏன் இதெல்லாம் இருந்துச்சு, இதை தாண்டி இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நிர்பயா ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எதுக்கு பண்ணீங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தம், ஐ மீன் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தம் வரும். ஆக்சுவலா உள்ள பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நான் போயிருக்கேன், உள்ளே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அண்ணா யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஆமா, அந்த சைடுல வச்சிருப்பாங்க, செக் போஸ்ட்டுக்கு, அதாவது பேக் சைடு ஆஃப் செக் போஸ்ட் அந்த சைடுல இருக்கும். அண்ட் ஆல்சோ நைட் எப்பவும் பெட்ரோல் போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சாரு, அவர் வந்து சொன்னது என்னன்னா, உள்ள வந்து எந்நேரமும் பெட்ரோலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும், அண்ட் ஆல்சோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஆனா இதை தாண்டி இது எப்படி நடந்துச்சுன்றது தெரியல. அப்ப போலீஸ்காரங்களும் இதுக்கு வந்து உடனே இருக்காங்க. இல்ல இதுல இன்னொன்னு இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் முடிச்சிடறேன். இந்த அழுத்தம் இருக்குல்ல, இது வந்து கொஸ்டினிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப போலீஸ் கிட்ட இருக்கிற கேஸ் ஆப்வியஸ்லி சான்சஸ் டு கோ ஃபார் சிபிஐ. என்ன சொல்வாரு இவர் முதலமைச்சர், இந்த கேஸ் இது வரைக்கும் முதலமைச்சரும் சரி துணை முதலமைச்சரும் சரி இதை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்களா நீங்க? தெரியலன்னா அப்புறம் அவங்க எதுக்கு இருக்கணும்? அவங்க டியூட்டி சார். இல்ல உங்களுக்கு எனக்கும் இல்ல, அந்த பெண்ணுக்குன்னு இல்ல, தமிழ்நாட்டுல இருக்கிற 8 கோடி மக்களுக்கு யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் அது அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு அவங்க டிசிஷன் எடுக்கணும். அதுக்காக தான் அவங்க அந்த இடத்துல இருக்காங்க. கரெக்டா? அப்போ ஆப்வியஸ்லி அவங்களுக்கு தெரியல அப்படின்னா அவங்க ராஜினாமா பண்ணிட்டு தயவுசெய்து போசன், தேர் நாட் ஃபிட் டு பி. தெரிஞ்சும் அமைதியா இருக்கிறனால தேர் நாட் ஃபிட் டு பி. ரெண்டுத்துக்குமே அவங்க இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல, தவறு நடந்துருச்சு, இந்த தவறு நாங்க சரி பண்ணுவோம்ட்டுன்னு. இத்தனை நாள் இல்லாம இப்ப நான் யூனிவர்சிட்டி வேலை தான் வரேன், ஒரு இதுலயும் பாத்தீங்கன்னா மொத்த கேட், இந்த பக்கத்துல ஃப்ரண்ட் சைடு அந்த ராஜ்பவன் சைடு வரும்போது 2 கேட்டு, அந்த பக்கம் 2 கேட்டு, அந்த சைடு ஒரு கேட், மொத்தம் 5 கேட். 5 கேட்ல பேரிகேட் போட்டு வச்சு 4 செக்யூரிட்டி நிக்கிறான். 4 செக்யூரிட்டி நிக்கிறான். எவன் வந்தாலும் என்ட்ரி போட்டு போகணும். சவுத்துல ஓட்டைகளா இருக்கும், எகிரி குச்சி உள்ள போய் சரக்கடிப்பானுங்க. நான் பார்த்துருக்கேன், இதை நம்ம சொல்ல முடியாது, சரி ஓகே விடு அப்படின்னு அந்த ஓரத்தமா உட்காந்துட்டு எல்லாத்தையும் செவுத்த மூடுறாங்க, ஹைட் பண்ண போறாங்களாம் செவுத்த, எகிரி அது செவுத்து மேலே உட்காந்துருக்கலாம். இது எல்லாத்தையும் இதனால கேட்குறேன், எப்பவுமே பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பண்ணுவீங்களா, அதுக்கு முன்னாடி பண்ண மாட்டீங்களா? ஸோ கமிங் டு த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்,
இந்த அழுத்தம் கொடுக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் வரும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை நாங்கள் சிபிசிஐடி மாத்துறோம் அப்படிம்பாங்க. நத்திங் டிஃபரன்ஸ். போலீஸ் அவர்கிட்ட தான் இருக்கு, சிபிசிஐடி அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ அப்போ அவங்க ஒரு ரிப்போர்ட் அனுப்பும்போது ஆக்சுவலி இப்போ இவங்க ஒரு ரிப்போர்ட் எடுத்துருவாங்க. ஐபி டீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் ஐபி டீம் ஒரு ரிப்போர்ட் எடுத்துரும். ரெண்டுமே மேட்ச் ஆகல அப்படின்ற போது ஆப்வியஸ்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் சான்சஸ் டு டேக் இட் டு த சிபிஐ ரிப்போர்ட். அது நடக்குமா நடக்காதான்ற வரும் காலங்களில் இந்த கேஸோட மூவ்மெண்ட்டை வச்சு தான் நமக்கு தெரியும். ஏன்னா இன்னும் அவர் இன்னும் ட்ரையலுக்கு கொண்டு வரல. அவர் வந்து ஒரு பெயிலுக்கு 15 நாள், 10 நாள் போலீஸ் கஸ்டடி எதுக்கு வச்சிருக்கீங்க? அவரை போலீஸ் வந்து அந்த ஞானசேகரன் அவரை 10 நாள் கஸ்டடி எடுத்துருக்கீங்க, என்கொயரி கஸ்டடின்னு. எதுக்கு 10 நாள்? என்ன 10 நாள் கஸ்டடி? அவர் என்ன என்னத்தெல்லாம் பாம்பு வச்சாருன்னு தீவிரவாதியா? ஒரு பொண்ணு கிட்ட தவறா நடந்துட்டாரு, வீடியோ எடுத்திருக்காரு. இது எல்லாத்துக்குமே ஆன ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்ன உங்களுக்கும் அவனை கூப்பிட்டு விசாரிச்சுன்னா உண்மை தெரியும். இதுல என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா, இது எப்படி நடந்துச்சு, பேட்ரோல் நடக்கும்ன்றது. அந்த பிரச்சனை ஆக்சுவலி என்ன, திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா யாரோ ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ், லவ்வர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் வாட் எவர் இட் இஸ் உட்காந்து தனிமையில பேசிட்டு இருந்தாங்க. அதை தற்செயலா பார்த்தாரு, தற்செயலா போட்டோ எடுத்தாரு, வீடியோ எடுத்தாரு, தற்செயலா புஷ் ஹி கேம் அவுட் ஆஃப் த புஷ் அப்படின்னு சொல்றாங்களே, இது இருக்க வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? இல்ல அப்படியே தற்செயலா பண்ணாலும் அது தவறு தானே. இல்ல அதை தாண்டி நீங்க தற்செயல நடந்தாலும் தவறை தாண்டி இங்க இது தற்செயல் இல்லைன்னே சொல்றேன். நீங்க தற்செயல் வரைக்கும் போறீங்க. தற்செயல் போனீங்கன்னா அது வேற மாதிரியான ஒரு கேஸ். இது இது வந்து ப்ரீ பிளான்டா நடந்தது. இதுக்கு வேற ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு கொலையில இல்ல தற்செயல்னு நான் ஏன் சொல்றேன்னா, தற்செயலா ஒருத்தர் யூனிவர்சிட்டிக்குள்ள உள்ள வரான்றதே ஒரு அதுவே தவறு தான். அதுதான் சொல்றேன். அப்போ அவனுக்கு அந்த சிசிடிவி கேமரா ஒர்க் பண்ணலன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல 58 சிசிடிவி கேமரா போல இருக்கு. அது 88 சிசிடிவி, அதுல 58 68 தான் ஒர்க் பண்ணுது, 20 கேமரா ஒர்க் பண்ணல. அப்ப அந்த இடத்துல ஒர்க் பண்ணலன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல ரெகுலரா உட்காந்து பேசுறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அவன் யாருக்கோ போன் பண்ணி நான் பேசிட்டேன் சார்னு அந்த விக்டிம், அந்த பாதிக்கப்பட்ட பெண் சொல்லுது, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க எப்படி சொல்லுவாங்க? அப்ப என்ன தசை திருப்பணும் அவங்களுக்கு ஏதாவது இதுவான்னு? பாதிக்கப்பட்டது தானே அந்த பொண்ணு தைரியமா வந்து சொல்லுது. அப்ப சார் சொல்லுறா அப்படின்ற போது ஏதோ ஒரு கான்ஸ்பிரசி உள்ள இருக்குன்னு தானே காட்டுது. ஸோ இது எல்லாமே அது முக்கியமா அவர் வந்து ஆளும் கட்சியோட ஒரு இவர் நெருக்கமான தெரிஞ்சு போச்சுன்னா பவழ விழால இருந்து எல்லாத்துலயுமே அவர் இருந்திருக்காரு. எல்லா முக்கியமான அமைச்சர்கள் கூட போட்டோ எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் அவரோட பிரியாணி கடையில சில அமைச்சர்கள் சாப்பிட்டதா வேற சொல்றாங்க, பெரிய பிராட். ஸோ அப்ப இதெல்லாம் யோசிச்சுட்டு தான் ஸோ உண்மை சம்பவம் வெளியில வரணும்னா ஒன் சொல்யூஷன் கேன் பி டேக்கன் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி கவர்னர் ஹூ கேன் டூ தட். ஏன்னா முக்கியமா அண்ணா யூனிவர்சிட்டி அவரோட கவர்னர் கீழே வருதுனாலும் அந்த அழுத்தம் கொடுக்கறதுனாலையும் இது நடக்கும், இது இன்னும் தொடரக்கூடாதுன்றதுனால விஜய் நான் போயிட்டு டைரக்டா கொடுத்தா இட்ஸ் ரைட் பெர்ஃபெக்ட் மூவ் தான் நான் இல்ல நானுமே அதான் நினைக்கிறேன். ஏன்னா இதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கணும்னா அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் போகணும். அண்ட் போய் கேட்டதுதான் எல்லாருமே வந்து ரைட் மூவ் தான். ஆனா விமர்சனங்கள் எந்த மாதிரி வருதுன்னா 2 விமர்சனங்களாக நான் பாக்குறேன். முதல் விமர்சனத்தை நான் சொல்லிடுறேன். முதல்ல வந்து கவர்னரே வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் போட்டவர் கவர்னரை போய் சந்திக்கிறாரு இப்படின்ற ஒரு விமர்சனம் ஒண்ணு வந்து இருக்குல்ல. இல்ல பிரதர், அதாவது அவர் கவர்னரே வேணாம் அப்படின்னு திமுக ஆட்சிக்கு சொல்ல, அவரோட ஆட்சிக்கு தான் சொல்றாரு. அதை புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். இதுல ஒரு விஷயம் சொல்லணும். இப்ப நீங்க என்னோட ஃப்ரெண்டு, நான் வந்து மாப்பிள்ள நான் போயிட்டு இருக்கேன் வரையாடான மச்சவனுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாடா, வானா மாப்பிள்ள நான் பாத்துக்கிறேன் விட்டு, இதெல்லாம் ஒரு சப்பா மேட்ரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஒரு உதாரணத்துக்கு. அது உங்களை புறக்கணிக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. இட்ஸ் ஓகே, ஐ நோ வாட் டு டூ, நான் பாத்துக்கிறேன், இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, என்னால நல்லா செய்ய முடியுன்ற ஒரு நம்பகத்தன்மை இருக்குல்ல, அந்த பாயிண்ட்ல தான் நீங்க பாக்கணும். அவர் கவர்னரே வேணாம் அப்படின்னு சொல்றவரா இருக்காரு வச்சுப்போமே. இப்போ திமுக சொல்லியிருக்கு, ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு எதுக்கு கவர்னர்னு இது சொல்லி ஒரு அண்ணாவே சொல்லிட்டு இது ஒரு பெரிய இன்னும் 60 வருஷமா இதையே அரைச்சமாவே அரைச்சுன்னு கிடக்குறாங்க. ஆனா 60 வருஷமா அவங்களதான் போய் பாக்குறாங்க, எந்த பிரச்சனைனாலும் அவர் தான் பாக்குறாங்க. ஸோ இது வந்து சும்மா ஒரு ஒரு என்ன சொல்லலாம், அந்த காலத்துல இருக்கும்போது இதே இப்ப என்ன பாஜக இருக்கும், அந்த காலத்துல இந்திரா காந்தி இருக்கும்போது காங்கிரஸ் பீரியட்ல இதை கொண்டு வந்தது. அப்ப எதிர்த்து அந்த காங்கிரஸை வேற மாதிரி ஒரு எதிர்த்து ஒரு தசை திருப்பும் இதுக்குள்ள நிறைய இருக்கு வச்சுக்கோங்களேன். நான் இப்ப வர விஷயத்துக்கு அவர் சொன்னதுக்கு அவர் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் கவர்னர், ஸ்டேட்டோட ஆல்மோஸ்ட் ஹெட், பிகாஸ் பிரசிடென்ட் தான் அவர் வந்து நியமிக்கிறாரு. த ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் அவர் நியமிக்கிறார். ஸோ ஹி ஹாஸ் எவ்ரி இது. அப்போ அவரோட வேலை என்னன்னா, இந்த ஸ்டேட்ல என்னென்ன நடக்குது, எனி ரூல்ஸ் பாஸ் பண்ணி சட்டசபையில் பாஸ் பண்ணி அதை கிளியர் பண்றதுக்காக இல்லை கொண்டு போய் பிரசிடென்ட் கிட்ட வைக்கிறதுக்காகவும் இது ஒரு கான்ஸ்டிடியூஷனலா இருக்கு. அம்பேத்கர் கொண்டு வந்த கான்ஸ்டிடியூஷனலான இந்த அரசியல் சாசனம் தான் அது. அப்படி இருக்குன்ற போது அவர் ஏன் வேணாம்னு சொன்னார் அப்படின்னா, நாங்கள் வரும்போது அப்ப இந்த வேலைகள்லாம் அவர் செய்வார் இல்லையா, இதை எதிர்க்கிறதாகட்டும், ஏதாவது பிரச்சனைகளாகட்டும், இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நாங்கள் வரும்போது ரொம்ப நல்ல ஆட்சியாக, சீரும் சிறப்புமாக, அமைதியான செழிப்பான ஒரு ஆட்சி இருக்கும். அவர் ஒரு டம்மி பீஸா தான் இருப்பாரு. அதனால கவர்னரை டம்மின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் டம்மி பீஸ் அவர் எதுக்குன்னு சொல்லாம ஒரு நாசூக்கான ஒரு அழகான ஒரு நெறிமுறையில
அவர் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா, நாங்கள் வரும்போது கவர்னரே தேவையில்லை, நாங்களுக்கு நான் கவர்னர் தேவையில்லைன்னு தான் சொல்ல வர்றேன். இதை ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் இப்படி இந்த பாயிண்ட்ல எடுக்கணும்னு சொல்றேன்னா, இப்போ திமுக சொன்னது ஓகே, வேற பாயிண்ட். ஏன்னா அவங்களோட கொள்கை தலைவர்கள்ல அம்பேத்கர் கிடையாது. அண்ணா, பெரியார் இவங்கெல்லாம் தான் உள்ள வராங்க, கலைஞர் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஆனா இவரோட கொள்கை தலைவர் அம்பேத்கர் இருக்கு. 5 தலைவர்கள் ஒன் ஆஃப் த இது அம்பேத்கர் இருக்காரு. ஸோ அம்பேத்கரால் எழுதப்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டு, அரசியல் சாசனத்தை தன் கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டவரே எதிர்க்க மாட்டார். இந்த பாயிண்ட் ஒத்துக்கிறீங்களா? அப்படி யாருமே பண்ண மாட்டாங்களா? எந்த காலத்துலயும் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. சொல்றேன் இப்போ. அப்போ அந்த பாயிண்ட்ல வச்சிட்டு இருக்கும்போது, இப்போ உதாரணத்துக்கு பெரியார் ஏத்துக்கிட்டோம், கடவுள் மறுப்பு மட்டும் அவங்க தலைமைக்குன்னு விட்டுறேன்றாரு. அப்போ பெண் உரிமை எங்க இதுல வராதுன்னு சொல்லுவாங்களா யாராவது? கண்டிப்பா. பெரியார்னாலே சமத்துவம், பெண் உரிமை உண்டு, அததான் பிறப்போக்கும் எல்லாருங்கிறாரு. அதே பாயிண்ட்ல தான் இப்ப தன்னோட கொள்கை தலைவராக தாவேக்காவோட கொள்கை தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா 5 தலைவர்கள் ஒரு தலைவர் அம்பேத்கர். அவர் எழுதின அரசியல் சாசனத்தை எதிர்த்து கவர்னர் வேணான்னு சொன்னார்னா, அப்ப அந்த கட்சி அந்த அம்பேத்கரை வந்து கட்சியோட கொள்கை தலைவராக ஏத்துக்க முடியாது. அதுவே மிகப்பெரிய முரண்பாடா இருக்கும். அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. அவர் சொன்ன பாயிண்ட் இந்த பாயிண்ட் தான். அதனால அதெல்லாம் முதல்ல சொன்னதுதான், இப்ப ஏத்துக்கிட்டு தான் அப்புறம் தான் நமக்கு தெரியும். இல்ல, நீங்க கேட்டதுல இருந்து ஒரே ஒரு கேள்வி. இப்போ வந்து பெரியார் அவர்களுடைய சித்தாந்தத்தையும் ஏத்துக்கிறேன்றாரு. அதுல முக்கியமா ஒரு பாட்டான கடவுள் மறுப்புன்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்ல. அதனால உடன்பாடு இல்ல, அதை அதாவது யார் யாருக்கு நம்பிக்கை இருக்கோ அவர்கள் போக்குக்கு விட்டுறோம், அதுக்குள்ள நாங்க வரலன்னு தான் சொல்றாரு. ஓகே, சொல்லுங்க இப்போ. சோ அதனாலதான் கேக்குறேன். சோ அப்ப கான்ஸ்டிடியூஷன்லயும் இருக்கும்போது நமக்கு அதுல சில உடன்பாடுகள் இல்லாம இருக்கலாம், அதுல கவர்னரும் ஒண்ணு அப்படின்ற மாதிரியான கேள்வி. இல்ல, அதுதான் சொல்றேன்ல, நீங்க அது வந்து யார்கிட்ட இருந்து எடுக்கணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ அம்பேத்கரோட கான்ஸ்டிடியூஷன் உலகத்துக்கே வந்து மிக சிறந்த இந்தியாஸோட கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். இந்த மாதிரியான ஒரு ஜனநாயகத்துக்கு 140 கோடி மக்கள் இவ்வளவு சுமூகமாக, ஓகே அங்க குட்டி குட்டி பிரச்சனைகள் இருக்கு, அதை தாண்டி ஒரு என்ன சொல்ற ஒரு யூனிட்டியோட இந்த அளவுக்கு எல்லோரும் ஒன்னாக கலந்து ஒரு பல மொழிகள், பல இனங்கள், பல மதங்கள் எல்லாமே இருக்கு. கல்ச்சர்ஸ்ல இருந்து எல்லாமே, கலாச்சாரம் எல்லாமே இருக்கும். அவ்வளோ டைவர்சிஃபைடா இருந்தாலும் ஒன் இந்தியா நம்ம இருக்கோம்னா அதுக்கு முதல் காரணம் வந்து காந்தி. அடுத்தது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அம்பேத்கர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும். ஏன்னா ஒரு மதத்தை சார்ந்த ஒரு மக்கள் அவங்களுக்குள்ளே அவ்வளவு சண்டை நடக்குது. பக்கத்து நாட்டிலேயே நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். 2 பேரும் ஒரே மதம் தான், 2 பேரும் ஒரே மொழி தான், 2 பேரும் ஒரே சாப்பிட்றது முறைன்னு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம அப்படி இல்லை. பக்கத்து வீட்டுக்காரன் வேற ஒரு சாப்பாடு, வேற சாமி. இப்ப நீங்க ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா 2 ஐயனார் இருக்கும். ஒரு ஐயனாருக்கு பொங்கல் படைப்பான், இன்னொரு ஐயனாருக்கு கடா வெட்டுவான். ரெண்டுமே பக்கத்து ஒரே காம்பவுண்ட்ல இருக்கும். ஒரு காம்பவுண்ட்ல போனா இந்த ஒரு ஐயனா, இங்க ஒரு ஐயனா நான் பார்த்துருக்கேன் கிராமத்துல. இந்த ஐயனாருக்கு பொங்கல் வைப்போம், இந்த ஐயனாருக்கு கடா வெட்டுவோம். என்ன கணக்குன்னு புரியாது. பட் இருந்தாலும் எல்லாம் ஒத்துமையா இருக்கும்ல. ஸோ அதுக்கு காரணம் அதுதான். அப்படி இருக்கின்ற போது இது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்காதுன்றதான் என்னோட. மேபி வரும் காலங்கள்ல அவர் பிரஸ் மீட் கொடுக்கும்போது கேட்டீங்கன்னா அவர் சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எதுக்காக அப்படி சொன்னோம் அப்படின்னு என்னோட கணிப்பு வச்சு தான் நான் சொல்றேன். இட்ஸ் மை கெஸ் why he has said like this. அடுத்து 2வது விமர்சனம் என்னன்னா, வந்துட்டு பத்திரிகையாளர்களை சந்திக்காமலே போறாரு. இது வந்து எப்பயுமே ஒரு எலைட் பாலிடிக்ஸ்குள்ள சுத்திக்கிட்டே இருக்காரு. பத்திரிகையாளர் சந்திக்கலாம் அது எலைட்டா? அப்படி கிடையாது. பத்திரிகையாளரும் எலைட் தான். இல்ல, இதுல வந்து 2 ரீசன் இருக்கு. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன்னு, மேபி ஒரு 2-3 நாள் முன்னாடி நம்ம ஒரு காணொலி பேசியிருக்கோம். அது ஏதோ கொஞ்சம் கான்ட்ரவர்சியா வைரல் ஆச்சு. வெறும் ப்ரோமோ மட்டும் போட்டாங்க. ஃபுல்லா போட்டுருந்தா அது நான் என்ன சொல்ல வந்ததுன்னு தெரிஞ்சிருக்கும். வெறும் அது மேல இருக்கிற ப்ரோமோ மட்டும் போட்டாங்க. பட் எனிவே நான் இங்க சொல்ல விரும்புறேன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு எது வேணுமோ அதை மட்டும் செய்யற ஒரு பிளான்ல இருக்காரு. இது இப்போ ரொம்ப சிம்பிளா சொன்னா, நீங்க கேட்டீங்கல்ல இப்போ பத்திரிகையாளர் சந்திப்புன்னு, அந்த பத்திரிகையாளருக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு. எப்படி கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா, அந்த எழுதின லெட்டரையும் அனுப்பிச்சிட்டாரு. அதுவும் வெளியில வந்துருச்சு. பிளஸ் அவங்க உள்ள போய் என்ன பேசணும், என்ன மடல் கொடுத்தோம், என்ன செஞ்சோன்றதையும் கொடுத்துட்டாரு. நீங்க என்ன பண்ண, பத்திரிகையாளர் என்ன பண்ணுவாங்க, இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க. அதுதான் உங்ககிட்ட கொடுத்துனேன். இதுல இன்னொரு பாயிண்ட் இருக்கு. He doesn't want to avoid desperately, but he thinks that it is not the right time to meet the press. First point. ரெண்டாவது இதுல இன்னொன்னு இருக்கு பிரதர். நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கணும். அவர் மாநாட்டில் பேசினதா இருக்கட்டும், இல்லைன்னா அவர் கொடுக்குற அறிக்கையா இருக்கட்டும், அவர் வந்து பத்திரிகையாளர்களோட கனெக்டில் இருக்காருன்றது தெரியும். ஏன்னா அவர் வந்து நேற்று இந்த மாதிரி நடந்தது சில நாட்களுக்கு முன்னால், அதை நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஊடகங்கள் எப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் இந்த பதிலை கொடுக்குறேன் தான் மாநாட்டில் வரைக்கும் பேசியிருக்காரு. அந்த 46 நிமிஷத்துல பார்த்தா கரெக்டாக தெரியும். இல்லை, இன்னொரு பாயிண்ட் எக்ஸாக்டா நீங்க எடுத்தீங்கன்னா, பத்திரிகையாளர்னு ஒருத்தர் வரும்போது இது எப்படி மாறுதுன்னா, இப்போ போன வாரம் வந்து விஜயகாந்த் ஐயாவோட அண்ணனோட நினைவஞ்சலி அதுல ஒரு தலைவர் வந்து பேசுறாரு. அந்த தலைவர் வந்து விஜயகாந்த் ஐயா சொல்லிட்டாரு, அவரை பத்தி ஏதாவது கேள்விகள் கேட்டா ரைட்டு, அதை விட்டுட்டு சம்பந்தம் இல்லாத கேள்விகள்லாம் கேட்கறாங்க.
புரியுதுங்களா? அப்போ அவரு முதல் கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு. 2வது கேள்வி கேட்கும்போது அவர் முகம் சுலுக்கிடுச்சு. அவரு என்ன சொல்றாரு, இந்த தடவை இது பேசுறதுக்கான ரைட் டைம் இல்லைங்க. நம்ம வந்து இது அடுத்த பிரஸ் மீட் கொடுக்கும்போது அங்க கேளுங்க, நான் சொல்றேன். இது வந்து அவர் நினைவஞ்சலி மரியாதை செலுத்த வந்திருக்கோம்னு சொல்லிட்டு போறாரு. இதுவும் ஒரு காரணம். இதுதான் காரணம்னு சொல்ல மாட்டேன். இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இப்போ போனோம்னா பிரஸ்ல என்ன பண்றாங்கன்னா, என்ன கன்டென்ட் அத விட்டு பல பேர் பல விதமான கேள்விகள் கேட்டு, சில பேர் சில பத்திரிகைகள், சில கட்சிகளை சார்ந்த பத்திரிகைகளும் இருக்கு. மீடியாவும் இருக்கு. இல்லையா? அது இல்லன்னு சொல்ல முடியாது. அவர்கள் கட்சி நடத்துற அவங்களும் வருவாங்க. சோ அப்போ தே வாண்ட் டு டார்னிஷ் ஹிம், இல்லன்னா அவன் வந்து ஏதாவது ஒரு விதத்துல அசிங்கப்படுத்தி சிறுமைப்படுத்தணும்னு ஒரு பாயிண்ட் இருக்கும்ல. இந்த இஷ்யூஸ் வராம இருக்கிறதுக்காகவும் அவர் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஆனா கண்டிப்பாக வந்து அவர் நிராகரிக்கல. இல்ல அதுதான் வந்து என்ன கேள்வினா, ஏன் அப்படின்னா பிரஸ் மீட்ன்றது ஏன் முக்கியமா எல்லாரும் பேசுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு தலைவர்ன்ற நிலைமைக்கு திரு விஜய் அவர்கள் வந்து வந்துட்டாரு. அப்போ மக்கள்கிட்ட நேரடியான போய் பேசுவோம் அப்படின்றத வந்து மீடியா மூலியமா தான் இதுவரைக்கும் நடந்த அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், இல்ல இப்ப நடந்துகிட்டு இருக்க அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், அந்த பத்திரிகையாளர்கள் மூலமா தான் வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்றாங்க. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விகள்ன்றது வந்து அந்த இஷ்யூவும் மட்டும் பேசுறது அப்படின்றது வந்து சரி கிடையாது. ஏன் அப்படின்னா எந்த இடத்துல எது பேசுறோம்னு இருக்கு. இல்ல நான் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையா போய் பேசுறாரு. அங்க வந்து அவர்கிட்ட வந்துட்டு வேற ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சீங்க, நீங்க வந்து கூட்டணி போவீங்களா, நீங்க அத பண்ணீங்களா இத பண்ணீங்களான்னு கேட்டா கரெக்டா? நீங்க சொல்லுங்க. அததான் நானும் கேட்கிறேன். இப்போ கூட்டணின்றது வந்து கட்சியை தாண்டி அவருடைய சம்பந்தம் இல்லாத ஒரு கேள்வி. அத வந்து அந்த இடத்துல இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கடந்து போறாங்க. இல்ல இது இப்ப இங்க இப்ப நேரம் இல்ல, இன்னொரு ஒரு வருஷம் கழிச்சோ 2 எலெக்ஷன் டைம்ல நானும் சொல்றேன். அவர் இப்ப பிரஸ் மீட் பாக்கிறதுக்கான நேரம் இல்ல, நமக்கு வேலை வரும்போது பாக்கலாம்னு இருக்காரு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, பத்திரிகையில தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் நேரடியா கொடுக்குறீங்க. நான் வந்து இல்லைன்னு சொல்ல. நீங்க கேட்டதுக்காக ஒரு வாதத்துக்கு வைக்கிறேன். சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து மக்களை எப்படி இந்த அரசியல் கட்சிகள்லாம் கொண்டு போய் சேர்ப்பாங்க? பத்திரிகைகள் மூலமா ரிட்டர்ன் இன்னைக்கு எழுதிய கொடுப்பீங்க, மறுநாள் அது பத்திரிகையில வரும், அது போடப்படும். அப்ப இன்னைக்கு நேற்று ஹிந்துல படிச்சியா, இதுல முரசொலியில படிச்சியா, தினத்தந்தியில படிச்சியா, தினகரன்ல படிச்சியா, தினமணியில படிச்சியா அப்படின்ட்டு எடுத்து வைப்பாங்க. ஆனந்த விடன்ல பத்தியா, இந்த மாதிரி ஒரு கவர் ஸ்டோரி போட்டிருக்காங்க, ஜூனியர் விடன்ல இப்படி எல்லாம் வரும், பிரஸ்ஸா வரும். இன்னைக்கு அதுவே வளர்ந்ததுக்கு அப்புறம் மீடியாவை டிஜிட்டல் டெக்னாலஜியா மாறுது. அப்பதான் அதுதானே வந்து பாரம்பரியம். அது பண்ணாம இப்பயும் நேரா பேசிட்டு இருக்கீங்க எழுதாம. இது வந்து அடுத்த எவல்யூஷன். எக்ஸாக்ட்லி பிரதர், அதுக்குதான் வரேன். there is an evolution, there is a transformation of a growth of technology. இப்ப நீங்க கேட்டீங்களா மக்களிடம் நேரா பேசணும், அதான் ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டா இருக்கு, யூடியூப்ஸ் இருக்கு, எடுத்து ஸ்ட்ரைட்டா போறாரு, மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. அதோட எவல்யூஷனுக்குள்ளயும் போகுதுன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இத வந்து எப்படி பாக்குறேன்னா, அந்த டிஜிட்டல் அதுதான் சொல்றல, அதுக்காக அந்த டிஜிட்டல் அதாவது பிரஸ்ல இருந்து டிஜிட்டல் எக்கானமிக்கு வரும்போது இது அடுத்த கட்ட சோசியல் மீடியான்றது வந்து டைரக்டா போறது இல்லையா? இப்போ ஒவ்வொருத்தரும் அவன் வச்சுட்டு இருக்கான். இப்ப நான் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை பார்க்க முடியும்னு ஒன்று இருக்கு ஒரு சேனலை. இல்லைன்னா அந்த டிவி சேனல் போட்டால் தான் பார்க்கணும். வேற திஸ் இஸ் கம்ஸ் டு த மொபைல் ரெவல்யூஷன். அதாவது பேப்பர் ரெவல்யூஷன் டிவி ரெவல்யூஷன் போய் டிவிலேருந்து மொபைல் ரெவல்யூஷனுக்கு வந்துருச்சு. மொபைல் ரெவல்யூஷனுக்கு வந்து மொபைல் ரெவல்யூஷன் இஸ் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் சிங்கிள். ஐ கேன் கான்டாக்ட் டைரக்ட்லி வித் விஜய் டுடே. விஜய் தான் இன்னைக்கு அவர் ட்விட்டர்ல இருக்காரு, இன்ஸ்டால இருக்காரு. நான் ஸ்ட்ரெயிட்டாவே அவரை டேக் பண்ணி போட்டேன்னா இட் கோஸ் டு ஹிம். அவர் பார்ப்பாரு. நடுவில் ஒரு பிரிட்ஜிங் ஆஃப் மேன் தேவையில்லைன்ற ஒரு பாயிண்ட் இங்க வருது. முன்ன இருந்ததுக்கும் இந்த ரெவல்யூஷனுக்கு மாறுது இல்ல, அடுத்த ரெவல்யூஷன் இது போகுது. அப்ப இதை வந்து அவர் உங்ககிட்ட சொல்லி நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற அவசியம் இல்ல. இஸ் கெட்டிங் அப்கிரேடட் டு தி நெக்ஸ்ட் டெக்னாலஜின்னு வச்சுக்கலாம். ஆனா இப்போ நீங்க சொல்றீங்க இதுக்கு முன்னாடி பழைய ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உட்காந்து எழுதி எடுத்துட்டு போயிட்டு கம்பைல் பண்ணாங்கல்ல. இப்போ அவங்கலாம் சண்டை போட்டாங்கன்னா நீங்க எங்க கிட்ட தானே வரணும், நீங்க எதுக்கு டிஜிட்டல் போறீங்க, பாரம்பரியமா தானே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. இல்ல ஒன்ஸ் இட் கெட்ஸ் சேஞ்சிங் யூ ஹேவ் டு அடாப்ட் டு இட். அப்படிதான் நான் பாக்குறேன். நீங்க எக்ஸ் தளத்துல போடுறதையோ இல்லைன்னா ஒரு இன்ஸ்டால கொடுக்கறதையோ வாட் எவர் ஹவர் ஹி கம்ஸ் அவுட் வித் இட், அதை நீங்க எப்படி ப்ரொபகண்டா பண்ணணும், மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அந்த பாயிண்ட்குள்ள தான் நம்ம போகணுமே தவிர நாங்க இதை செய்யணும் இதுதான் நீங்க செய்யணும் நரேட்டிவ் செட் பண்ண முடியும். இது வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இதை நீங்க அடுத்த கட்டத்துக்கு எவல்யூஷனா கொண்டு போனீங்கன்றது சரி. ஆனா பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கணும்ன்ற ஒண்ணு இருக்குல்ல, அதையும் நான் ஏன்னு சொல்லிடுறேன். இப்போ ஒரு கட்சி தலைவர்கிட்ட வந்து பல வகையான நியூஸ் வந்து சேரும். சொந்த கட்சியில பிரச்சனை இல்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்றது சேரும். உங்களுக்கே தெரியாத பிரச்சனைகள் கூட பத்திரிகையாளர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படி சொல்றோம்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க கனெக்டடா இருப்போம். இப்ப ரெவன்யூ டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், ஹெல்த் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நாங்க கனெக்டடா இருப்போம்ல. அப்போ நாங்க ஒருவேளை ஒரு கேள்வி கேட்கிறோம், இந்த பிரச்சனையே எனக்கு உங்களுக்கு தெரியாதுன்னா அந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தலைவர் அதற்கான நடவடிக்கை எடுப்பார்ல. அப்போ பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கும்ல. எல்லா நேரத்திலயும் மக்கள் வந்து இந்த பிரச்சனையை போடுங்க இந்த பிரச்சனையை போடுங்கன்னு பல வகையான பிரச்சனை இருக்கும். இதுல முக்கியமான கேள்வி எது அப்படின்றத வந்து ஒரு தலைவர்கிட்ட எடுத்து வைப்போம்ல. அது வந்து முக்கியம் இல்லையா?
ஏன்னா இந்த முக்கியமான பிரச்சனைகள்லாம் தாண்டி வேற நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். கருத்து கேட்புன்னு ஒண்ணு சொல்லி கேக்குறீங்களா, இதுக்கு எப்படி நீங்க பாக்குறீங்கன்னு கருத்து கேக்குறீங்கல்ல. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன், there is no social media. இந்த எக்ஸ் தளங்களோ இல்லைன்னா வந்து இன்ஸ்டாஸோ ஃபேஸ்புக்ஸோ இல்லை. அப்போ ஆப்வியஸ்லி லீடர் ஹேஸ் டு மீட் த ப்ரெஸ் தான். அப்போ பேசி கேட்கும்போது பாலியல் கொடுமை நடந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்ததை பற்றி உங்களின் கருத்து என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லுவார். இப்படி பதில் சொன்னார், மறுநாளோ அன்னைக்கோ இல்லை மறுநாளோ நியூஸ் வரும். பட் வேர் இஸ் நவ் இட் ஹஸ் சேஞ்ச். அதான் சொல்கிறேன்ல, இப்போ அவர் இப்போ அந்த பிரச்சனையை இஸ் அட்ரஸிங் த்ரூ ஹிஸ் வயா மீடியா. அவர் உங்ககிட்ட வந்து நீங்க சொல்ற மீடியால போய் சொல்லி ரீச் பண்றதுக்கு இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு வந்து ஒரு மீடியா பர்சன் ஆயிட்டாங்க. இப்போ பிரதர் இருக்காரு, ரோட்ல போறாரு, 2 பேருக்கு பிரச்சனை, டக்குன்னு அப்படியே போட்டோ எடுத்து போட்டாருன்னா இமீடியட்டா போலீஸ்க்கே போகுது. தே ஆர் கெட்டிங் கனெக்டட் டு இட். அப்போ ஆப்வியஸ்லி ஹி இஸ் கெட்டிங் கனெக்டட் டு பீப்புள் த்ரூ திஸ். இன்னைக்கு சேஞ்ச், அதான் அந்த எவல்யூஷன் ஆஃப் சேஞ்ச் என்னன்னா, ஓகேப்பா இது கருத்து சொல்லிட்டாருப்பா, விஜய் அவர்கள் கருத்து சொல்லிவிட்டார், கீழே பிரேக்கிங் நியூஸ் வருது இல்ல, கனெக்ட் ஆயிட்டார்ல, மக்களோடையும் கனெக்ட் ஆயிட்டாரு, மீடியாவோடையும் கனெக்ட் ஆயிட்டார்ல. அதுதான் சொல்றேன்ல, மாற்றங்கள் வந்துருச்சு. ஒரு காலத்துல வந்து இன்லேண்ட் லெட்டர்லாம் வரும், லெட்டர் எழுதி போடுவாங்க. இப்போ அதுவே மெயில் ஆச்சு, மெயில் இன்னைக்கு வாட்ஸ்அப் ஆயிடுச்சு. நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. வி ஹாவ் டு கெட் அடாப்டட் டு இட். அப்போ அவரு வந்து ஒரு அஸ் அன் யங்ஸ்டரா அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள போற நிறைய தலைவர்கள் இன்னும் எக்ஸ் தளங்கள் யூஸ் பண்ணாதவங்களா இருக்காங்க. நிறைய தலைவர்கள் இன்னும் பண்ணல. டிபிக்கலா இப்படி பேசுறவங்களும் இருக்காங்க. நம்ம அது குறை சொல்ல, அவங்களுக்கு ஒரு பாயிண்ட். இவரோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் இப்படி இருக்கு. ஆனா பிரஸ்ஸை மீட் பண்ணுவாரு. அதுக்கான நேரம் காலம் வரும்போது மீட் பண்ணாதான் நான் நினைக்கிறேன். ஆஸ் ஆஃப் நவ் நீங்க கேட்டீங்களா பிரஸ்ஸை மீட், அந்த இடத்துல தேவைப்படல. ஃபர்ஸ்ட், ரெண்டாவது பிரஸ்ஸை அவர் இப்படிதான் அணுகிறார், நான் இப்படி வரேன்ட்டு. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடி மீட் பண்ணவே இல்லை. ஜெயலலிதா ஜெயலலிதா அதுக்கப்புறம் வரேன் தெரியும், உடனே சொல்லுவீங்கன்னு. ஜெயலலிதா மீட் பண்றது இல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல, ஜெயலலிதா மோடி எனக்கு தெரியல. பட் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்கன்னா, ஷீ வில் கால் த பிரஸ். அந்த முக்கியமான ஷீ நோஸ் யாரை கூப்பிடணும், அவங்க டீம்ல தெரியும். அந்த முக்கியமான தலைவர்கள், அதாவது வந்து எடிட்டர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க தான் வர முடியும். வந்த உடனே அவங்க அத்தனை பேர் உட்காந்து வச்சுட்டு எல்லாரும் ரெடி அப்படின்னு உடனே மேடம் நேரா உள்ள வருவாங்களாம். அந்த அறிக்கை இருக்குல்ல, ஷீ ஜஸ்ட் ரீட்ஸ் பண்ணிட்டு நன்றி வணக்கம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க படிச்ச அறிக்கை எல்லாருக்கும் சப்மிட் ஆகும். மறுநாள் அது பிரஸ்ல வந்துடும். இவ்வளவுதான் செய்வாங்க. நீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்க பேசி பார்த்துருக்கீங்களா? அவங்க அட்ரஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். ஆனா அதே சமகாலத்துல இருந்த தலைவர் தான் கருணாநிதி, கலைஞர். அவர் தினம் பிரஸ் மீட் பண்ணுவார். தினம் ஒரு தலைனை பக்க மனுஷன் அவரை மாதிரியான ஃபினாமினல். அவருக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர் வந்து ஒரு லெஜெண்டரி பொலிட்டீஷியன். அதான் சொல்லுவாங்க, டே இவனை இதுக்கு தாண்டா பெற்றிருக்காங்கன்ற மாதிரி. அவர் அதுக்காகவே பிறந்தவர். சச்சின் டெண்டுல்கர் பேட் கிரிக்கெட்டுக்காகவே பிறந்தவர் மாதிரி, பீலே ஃபுட்பாலுக்காகவே பிறந்தவர் மாதிரி, இவர் வந்து இதுக்காகவே பிறந்தவர், பாலிடிக்ஸ்க்காகவே பிறந்தவர் போல. He finishes all the work by 1:30. வீட்டுக்கு போயிட்டு 2 மணிக்கு உட்கார்ந்து முரசொலிக்கு தலையணை பக்கம் எழுதுவாராம். 2:30 மணிக்கு அது பப்ளிஷிங்க்கு போகும். 3 மணிக்கு he goes to sleep by 2:33. 5 மணிக்கு மணி சேர்ந்துருவாரு. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் தூங்கும். 5 மணிக்கு இருந்து அனைத்து பேப்பர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் இந்தியா, அதாவது தமிழ்நாட்டிலே முதல்ல எல்லா பேப்பரோட நியூஸையும் படிக்கிற மனுஷன் அவர் தான். 5லேருந்து 5:30 மணிக்குள்ள படிச்சிருவாராம் எல்லாத்தையும். 5:30 மணி வச்சுங்களா, 5:30 ஏந்துக்கிறாரு, படிச்சு முடிச்சிட்டாரு. 6 மணிக்கு அறிவாலயத்துல வாக்கிங் போவார். போகும்போது போன்லயே சொல்லிடுவார், யார் இப்படி கொடுத்துருக்கான் பார், இதுக்கு என்ன, இதுக்கு இது இல்லை, இது சொல்லு, அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாராம். ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியா அவனை வர சொல்லிட்டு வரான். 7 மணிக்கு அவருக்கு வந்து குளிச்சுட்டு, அதாவது இதுக்கு கோபாலபுரத்துக்கு வர வச்சுட்டு வரான். 7 மணிக்கு வந்து நிக்கணும். 7:30 கிளம்பும் போது, என்ன தம்பி இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்ட்டு அசால்ட்டா இஷ்யூ சால்வ் பண்ணிட்டு போவாராம். ஃபினாமினல். அதான் சொல்றேன் அவரு. ஸோ அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் ஒர்க்கிங் இருக்குல்ல, அந்த ஸ்டைல் வந்து அதே சமகாலத்துல இருந்து ஜெயலலிதா பிரஸ்ஸை கூட மீட் பண்ணல. எப்பயாவது அறிக்கை மட்டும் கொடுப்பாங்க. இவர் தினம் பார்ப்பாரு, தினம் அறிக்கை கொடுப்பாரு, பண்ணுவார். அதுக்காக ஜெயலலிதா யாராவது தப்பு சொன்னோமா? ஸ்டில் ஷி ஒன் 4 times. 4 முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஷி ஹாஸ் மேட் அ ரெக்கார்ட். 2 தடவை கண்டினியூஸா உட்காந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆப்வியஸ், அவ்வளவுதான். அதனால இப்படிதான், அதுதான் சொல்றேன். இங்க பிரச்சனை என்னன்னா, இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்கல்ல, அது வந்து சில பேர் பிடிக்காம போகும். இல்ல இப்படிதான் இது வரைக்கும் வெளியில, நான் சொல்றேன், இது வரைக்கும் வெளியில வரல, ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்காரு. நீங்க வெளியில வந்து கவர்னரை பார்த்து அந்த இஷ்யூவை ரைட் மூவ் நீங்களும் சொல்றீங்க. வழக்கமா பண்ணாத ஒரு சொல்யூஷன் பேஸ்டு பாலிடிக்ஸ்குள்ள போறாரு, பண்றாருன்னு சொல்றீங்க. ஆனா உடனே என்ன சொல்றீங்க, ஏன் பிரஸ் மீட் பண்ணாம போறாரு நீங்க? அப்போ குத்தம் கண்டுபிடிக்கும் புலவர்கள் இருப்பாங்க மாதிரி, அதை வச்சு பேர் வாங்குற மாதிரி இதே பாயிண்ட்ல ஓடுதே தவிர, ஒருத்தர் ஒன்று செஞ்சிருக்காரு அப்படின்னா அதுல இருக்கிற பாசிட்டிவிட்டி எடுத்து அதுல என்ன நெளிவு சொல்லுங்க, அதுல என்ன தவறு இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க கவர்னர் சந்திக்க மாட்டாருன்ற ஒரு விமர்சனமும் வைக்கிறாங்கன்னா, அவருக்கு வந்து பதில் சொல்ல பயம்.
ஏன்னா ஒரு தலைவர் ஸ்டேச்சர்ல இருக்கிறவன்றாரு, எதுக்கும் பயப்படக்கூடாது. தன்னோட கேடர்ல வந்து தைரியம் மூட்டக்கூடியவரும் அவராக தான் இருப்பாரு. கிட்டத்தட்ட ஒரு போர் மாதிரி தான். அந்த மாதிரியான ஒரு சூழல், அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கிற ஒரு போஸ்டிங்ல இருக்கிறவர் வந்து அந்த பிரஸ்ஸை பார்த்து பயந்து பேசுறதுக்கு ஏன் பயப்படுறாரு, ஏன் அந்த அளவுக்கு பயமா இருந்தா ஏன் அரசியலுக்கு வராங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது இல்ல. அது யார் வச்சாங்க? அதை எடுத்து பாருங்க. அவரை யார் எதிர்க்கிறாரோ அந்த கட்சியை சார்ந்த மீடியாக்கள் பீப்புள் தான் வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஏதாவது மக்கள் சொன்னாங்களா? ஏதாவது ஒரு மக்கள் சொன்னாங்களா? ரோட்ல போற ஒரு பப்ளிக்ல போயிட்டு நாளைக்கு நீங்க சர்வே எடுங்க, 100 பேர் ஆவரேஜா வச்சுங்க பிரதர், அவங்களுக்கே தெரியும் அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள். எடுங்க. விஜய் அவர்கள் சந்திக்காமல் இருப்பது பயமா, இல்லைன்னா அவருக்கு தேவைப்படும் கேளுங்க. யாராவது ஒரு அதுல பந்து எத்தனை பேர் எவ்வளவு சொல்றான்னு பாரு. அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அண்ட் மோரோவர் காந்தி சொல்லியிருக்கார், வேர்ல்டுலயே த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் என்ன சைலன்ஸ். ஒரு தலைவன் என்பவன் பேசு பொருளாக பேசவனா இருக்கக்கூடாது, பேசு பொருளாக மாறணும். அவனை பற்றி சுத்தின பேச்சுகளும் அவன் செய்யக்கூடிய அவன் சொல்லாமையே செய்யக்கூடிய வேலைப்பாடுகள் இருக்குல்ல, அவன் தான் தலைவன். வந்து உட்கார்ந்துட்டு நான் பேசுறவன் என்னைக்குமே தலைவன் கிடையாது. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அதான் சொல்றேன், அடுத்த கட்ட தலைமுறைக்கு அவர் வேற ஒரு அரசியலை கத்துக் கொடுக்குறாரு. நான் சொல்றேன், நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு இந்த டிபிக்கல் பாலிடிக்ஸ் பிடிக்கல. இளைஞராக எங்களுக்கு இளைஞர் கட்சியை நடத்துறோம் நாங்க, இளைஞராக எங்களுக்கு அவர் வந்து இதே மாதிரி தர்ணா பண்ணி உட்கார்ந்தாருன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். அது எங்களுக்கு பிடிக்காது. எனக்கு அது இன்னும் பிடிச்சிருக்காது. ஓகே பண்ணாரு, அவரும் 10 11 போயிருப்பேன். ஆனா அது அவர் பண்ணல. அதுதான் எங்களை கவருதுன்ற, அவர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதுன்ற. உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, அவர் வீடு இங்கே தான் இருக்கு, இந்த ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கு, நடு ரோட்ல உட்காந்துட்டாரு, இங்க ஆஃபீஸ் வாசல்ல வந்து என்ன ஆயிருக்கும்? தமிழ்நாடு, சென்னை ஸ்தம்பிச்சு நின்று இருக்கும். அப்போ எத்தனை பேர் வேலை போகுது, எத்தனை பேருக்கான ஊருக்கு போகணும், எத்தனை பேருக்கு வேலைக்கு போக வேண்டியிருக்கு, எத்தனை பேருக்கு எக்ஸாம் போகணும், அவனுக்கு ஒரு வேலை இருக்கும்ல. இருந்தே 1008 பிரச்சனை ஆயிட்டு. நீங்க சொல்ற அந்த பயம் சொல்றேன்ல, அவரால் பேச முடியாது பயம்னா 46 நிமிஷம் 15 செகண்ட் பிரதர். எங்கேயாவது இடத்துல ஸ்லைட்டா அப்படி மிஸ் ஆச்சா? இப்ப நான் பேசும்போதே ஒரு 4-5 வாட்டி திக்கினேன், மிஸ் ஆச்சு. நான் பேசுறதுல வெறும் ஒரு 10 நிமிஷம் பேசுறது. 46 நிமிஷம் ஒரு மனுஷன் 10 லட்சம் பேர் பார்க்குற ஸ்டேஜ்ல அந்த இடத்துல நின்று பேசியிருக்காரு. அப்படியே we were pulled to him. யாரா அவன் அப்படின்ட்டு. சில தலைவர்களும் இருக்காங்க, நாட்டோட தலைவர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல இருக்கிறவங்க, கையில கொடுத்தா கூட பார்த்து தப்பா படிச்சுன்னு இருக்காங்க. நீ வானா டைரக்டா கூட பேச வேணாம், உனக்கு எழுதி கொடுக்குறான் பாரு உன்னோட பிஏ, அதை பார்த்து படிக்கும் போது கூட திக்கு முக்காடுறீங்க. சில பேர் அதை பார்த்தே தப்பா படிக்கிறவங்களும் இருக்காங்க. பின்னாடி வந்து சார் தப்பு சரிதான், ஓ அப்படியா அப்படின்னு திருப்பி சொல்ற கூட்டம்லாம் இருக்கு. அதனால பயம்லாம் கிடையாது. இஸ் வெரி கிளீன், பட் ஹி நோஸ் ரைட் டைம் டு வென் அண்ட் டாக். அப்படிதான், அதுதான் அவரோட பிளான்ல இருக்கு. இந்த நிகழ்வை தொடர்ந்து திரு புஷி ஆனந்த் அவர்கள் வந்து மகளிர் அணியோட சேர்ந்து அந்த துண்டு பிரச்சாரம், தளபதி தன்னோட கையால லெட்டர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து துண்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அதற்காக வந்து காவலர்கள் வந்து மகளிர் அணி அரெஸ்ட் பண்ணி அவர் பொதுச் செயலாளரையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருந்திருக்காங்க. அப்போ வந்து இது ஏன் திடீர்னு இந்த அரெஸ்ட், வேற துண்டு பிரச்சாரம் பண்ணதுக்கு ஏன் இந்த அரெஸ்ட் நீங்க பாக்குறீங்க? இது எப்படி சொல்லணும்னா, நான் கலைஞரின் மகன் அப்படின்னு ஒருத்தர் பெருமையா ஒருவரையும் மைக்க பிடிச்சி பேசிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் வந்து நான் கலைஞரின் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் அவங்க அப்பாவோ அவங்க தாத்தாவோ என்ன செஞ்சாங்கன்னு கூட தெரியாத ஒரு அரசியலுக்குள்ள வந்து இவங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு காட்டு. ஏன்னா 2008 நினைக்கிறேன், செகண்ட் பீரியட் ஆஃப் ஜெயலலிதா, அந்த டைம்ல வந்து ஆமா கரெக்ட், அந்த டைம் இந்த ஈழ பிரச்சனை ஒண்ணு பெருசா போச்சு. அப்போ ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பர்மிஷன் வாஸ் நாட் கிராண்டட். ஏன்னா ஜெயலலிதா ஸ்டார்டிங்ல இருந்து 1995 when she came to power itself, she said எல்டிடி பேண்ட் இங்க வந்து கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது, யார் பேசினாலும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஷீ செட் தட் அவர் வந்து பிரபாகரன் வந்து ஒரு இதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் லேட்டர் பீரியட் எல்லாமே மாறிச்சு. பட் சாகிற வரைக்கும் அந்த அம்மா அதே ஸ்டாண்ட்ல தான் இருந்தாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது அவங்க கிட்ட இருந்து. அப்ப என்னன்னா, இந்த ஈழ பிரச்சனைங்கும் போது ஒரு பெரிய மனித சங்கிலி போராட்டம் பண்றதுக்காக அவர் பிளான் பண்றாரு, பர்மிஷன் கொடுக்கல. அப்ப அவர் கைப்பட ஒரு லெட்டரை எழுதியிருக்காரு இந்த ஈழத்துக்காக. அதை துண்டு பிரசுரமாக தமிழகம் ஃபுல்லா கொடுக்கணும்னு சொல்லி செஞ்சிருக்காரு. அப்பவும் துண்டு பிரசுரம் கொடுக்கப்பட்டது தான். யாரையும் அரெஸ்ட்லாம் பண்ணல, ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணல. புரியுதுங்களா? இந்த துண்டு பிரசுரத்தை வந்து பிரபலப்படுத்தி கொடுத்ததே இப்ப அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கீங்களா, அந்த ஆட்சியோட அவரோட பிரதான தலைவர் தான் பண்ணி கொடுத்தது. ஆனா அது கூட இவங்களுக்கு தெரியல. அவங்க செஞ்சதே அப்ப இது தப்புன்னு அதுவும் தப்புன்னு ஏத்துக்கணும் அவங்க. நான் அந்த பாயிண்ட்டுக்கு சொல்ல வரேன். இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். இது வந்து இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, உண்மையிலே இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்ட்டுன்னு, அதுதான் சொல்றேன். இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்களால் இந்த ஆட்சி, இந்த அரசாங்கம் நடக்கிற மாதிரி தெரியல.
சில அரசு அதிகாரிகள் தான் நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியுது. அதை எதுக்கு அவங்க பண்றாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு புதியானந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சோம் அப்படின்னா, இது தெரிய வருது உதயநிதி ஸ்டாலினுக்கோ இல்ல ஸ்டாலினுக்கோ பிரதானமா எதிர்த்துட்டு இருக்காரு இல்லையா? அப்ப அந்த இடம் நல்ல பேர் கிடைக்கும், தனக்கான ஒரு பேர் கிடைக்கும், அந்த அந்த ஒரு இது கிடைக்கும்ன்ற ஒரு சீப் பாலிடிக்ஸ் தான் அது. என்ன ரீசனுக்கு தடை செய்யப்பட்ட இயக்கமா அது கிடையாது. ஒரு விதமான அஃபென்ஸ் கூட இல்லையா? அதான் தடை செய்யப்பட்ட இயக்கமா கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட் தான் போலீஸ்காரன் சொல்ல முடியும். என்னன்னா 2 பேர் 3 பேருக்கு மேல் ஒரு இடத்துல நிக்க கூடாதுங்க. அதுக்கு மேல நிக்கிறோம். அது வந்து 144 போட்டா தானே 144 தாண்டியும் கூட்டம் சேர்க்கக்கூடாது. 144 இஸ் சம்திங் டிஃபரெண்ட். அது வேற இது. இதுல வரும்போது நீங்க பர்மிஷன் எடுக்கணும், இல்லைன்னா கூட்டம் சேர்க்கக்கூடாது. பிரைம் சிட்டிஸ்ல இதுதான். நீங்க சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான். 144 போட்டா தான். அதுக்காக வந்து நாங்க 10 பேர் துண்டு பிரசுரம் கொடுக்கணும், 50 பேர் சேர்ந்துட்டு ஒரு இடத்த வந்து இது பண்ண முடியல, ரோட்ல நிக்க முடியல. அப்போ பாயிண்ட் என்னன்னா, ஒண்ணு நீ உண்மையிலே ஒரு இதா இருந்தா அம்மா கூட்டம் சேர்க்காதீங்க, தனித்தனியா பிரிச்சு கொடுங்க, பிரச்சனை இல்லை அப்படின்னு அங்க முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனா உலகத்திலேயே அரெஸ்டான ஒருத்தரை பார்க்க வந்தவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்றாங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சிரிக்கிறதா இல்ல இவங்களை பார்த்து கடுப்பாய் திட்டுறதானே தெரியல. அப்படியே நினைக்கிறீங்களா? காமெடி பீஸ்ரா இதுங்கெல்லாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் கிரியேட் பண்ணி கொடுக்குது. தப்பான ஆட்களை தப்பான இடத்துல, அதாவது பிரதர் ஒன்று சொல்லலாம் பிரதர், நீங்க அறிவாளியோட பயணிச்சிடலாம், முட்டாள் கூடயும் பயணிச்சிடலாம். ஆனா அறிவாளின்னு நினைச்சிட்டு இருக்கிற சில முட்டாள் இருக்கான்னு தெரியுமா, அவங்க எல்லாம் பயணிக்கவே முடியாது, நொந்துருவோம் நம்ம. அந்த மாதிரி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இல்ல இந்த இடத்துல வந்து திமுக பயத்தினாலதான் இந்த மாதிரி. ஏன்னா இவரு திரு புசியானந்த் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையில சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டாரு. அடுத்து இன்னைக்கு திரு சௌமியா, அது வந்து டோட்டலி வேற பாயிண்ட். அது வந்து சீமானாகட்டும் சௌமியாகட்டும் டோட்டலி வேற பாயிண்ட். இதுல கம்பாரிசன்லேயே வராது. ஏன்னா அவங்க ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் இல்லை, அப்போ ஆப்வியஸ்லி அரெஸ்ட் ஆகும். புரியுதுங்களா? பர்மிஷன் கொடுக்காததே வந்து ஒரு பயம். அது வந்து அது வேற. இப்போ அதோட அது என்னன்னா அது கவர்மெண்ட் பாலிசிஸ்ல வரும். அது வேற ஒரு நேச்சர்ல பேச வேண்டிய பாயிண்ட். இப்ப புதியானந்த் வரைக்கும் எடுத்தீங்கன்னா அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல, அவங்க எந்த ஒரு தடையும் பண்ணல, ரோட்ல உட்கார்ல எதுவும் இல்லை. அவங்க மாட்டின அவங்க கட்சி தலைவர் எழுதினதை, கைப்பட எழுதினதை ஜெராக்ஸ் எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்டு போறாங்க. as simple as that. இப்ப நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம். ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு ரோட்ல எத்தனை பேர் போயிட்டு பெண்கள் கொடுத்துக்கிட்டே போயெல்லாம் பார்த்திருக்கோம். சார் இந்த துண்டு நோடி இந்த இடத்துல வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு மாபெரும் இது ஷோரூம் ஒன்று திறக்கிறாங்க அப்படின்னு கொடுத்துட்டு போறதெல்லாம் பார்த்துருக்கலாம். அவ்வளவுதான். அப்ப அவங்கள அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? கிடையாது. இல்ல நீங்க கேட்ட அந்த பயம் 100% உங்க கிட்ட இருக்கு. இது இன்னொன்னு ட்ரையல் அண்ட் எரர். சரி, இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சா எப்படிப்பட்ட ரியாக்ஷன் இருக்கு மக்கள் கிட்ட, எத்தனை பேர் வராங்க இவங்க ஆட்கள், இவரால் சமாளிக்க முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு என்ன அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க வச்சுங்களேன், நாங்களாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சாதாரண கட்சி, 10 பேர் தான் வரும், 50 பேர் வந்தா பெரிய விஷயம், ஒண்ணுமே கிடையாது, அவனு செட்டிக்கு போட்டு போயிடாங்க, அது நியூஸ் கூட ஆகாது. ஆனா அவருக்கு வரும்போது எப்படிப்பட்டன்னு இதெல்லாம் கவர்மெண்ட்ல ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ போலீஸ்காரங்க பார்க்கும்போது திடீர்னு முன்னாடி நாள் வந்து ஒரு படை காமிச்சிட்டு வந்து அவர் இது பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க, பெட்ரோலிங் பார்ப்பாங்க. இல்ல ஜென்ரலா வந்து அவங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு மார்ச் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு இதை எடுத்து பார்த்தாங்க, ட்ரையல் அண்ட் இது பண்ணி பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஐம் சாரி டக்குன்னு வரல. அந்த மாதிரி இது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல ட்ரை பண்ணுது. எப்படி இருக்கு, ஒருவேளை ஒரு அரெஸ்ட் பண்ணி வச்சோம்னா எப்படிப்பட்ட ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, மீடியாலேருந்து எப்படி வருது, இதெல்லாம் பார்க்குற ஒரு இது மாதிரி தான், ஒரு ஸ்ட்ரென்த் டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோமா, அவ்வளோதான். as simple as that, exactly what you said. இவங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, என்ன மீடியா ரியாக்ஷன் இருக்கு, என்ன பப்ளிக் ரியாக்ஷன் இருக்கு, நாளைக்கு பிற்காலத்தில் ஏதாவது ஒன்று வைக்கும்போது இது வந்து இளைஞர்கள் இவ்வளோ பெரிய படம் இருக்குன்றாங்களே, இவங்கெல்லாம் இறங்குனாங்களா, கோதால நிற்பாங்களா, இல்லைனா வந்து அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதை வந்து ஒரு ஐபி ரிப்போர்ட் எடுத்துருவாங்க, சார் இவ்வளோதான் சார் இவங்களுக்கு, நீங்கள் இவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா முக்கி போனால் ஒரு 1000 பேர் வருவாங்க, 1500 பேர் வருவாங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இன்னி வரைக்கும் எங்களுக்கு போராட்டத்துக்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே பர்மிஷன் கிடையாது. எங்களுக்கு கிடையவே கிடையாது. யாருக்கு வேணாலும் கொடுப்பா, எங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஏன் என்ன ஐபி ரிப்போர்ட்னா, பிகாஸ் ஜல்லிக்கட்டு டீம் நாங்கள் கொடுக்கும்போது தமிழ்நாடு கட்சி யார் இவங்கன்னு ஐபி ரிப்போர்ட், ஜல்லிக்கட்டு பசங்க அப்படிங்கும்போது 3 மணி நேரத்துக்கு மேல், அதாவது 2 மணி நேரத்துக்கு மேல் இவங்களுக்கு பர்மிஷன் இருந்துச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உட்காந்து வச்சுருவாங்க. பிகாஸ் தட் ஹஸ் ஹேப்பன்ட். ஜல்லிக்கட்டில் அது தனியாக நடந்தது தான். ஆனால் எங்களுக்கு கொடுக்குற ரிப்போர்ட் தான், 2 மணி நேரத்துக்கு மேலே இவங்களுக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இவங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சிருவாங்க. அந்த ஜல்லிக்கட்டு அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதனால கொடுக்காதீங்க, இது ஐபி ரிப்போர்ட் போகும். காமெடியா இல்லை, பட் வேற வழி கிடையாது. ஏன்னா ஆஸ் பர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட டேட்டா படம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த பாயிண்ட்ல நாங்கள் இருக்கும். அதனால எங்களுக்கு வந்து எங்கேயுமே பர்மிஷன் கிடையாது. இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனாலும் கிடையாது. இதே ஒரே ரிப்போர்ட் தான். கமிஷனர் போய் கேட்டால், அப்பா இப்படி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, நான் அப்படி கொடுக்க முடியும், உன்னால் முடிஞ்சா நீ போய் கலெக்டர் பாரு, இல்லை அப்படின்னா கோர்ட்டுக்கு போகணும்.
ஏங்க 2 மணி நேரம் நான் ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு நான் போய் கலெக்டரை பார்க்கணும், இல்லைன்னா பர்மிஷன் வாங்கணுமா கோர்ட்டுக்கு போயிட்டு? நியாயமா இருக்காமா? ஆனா எவ்ரி டைம் எப்படியாவது சண்டை கிட்ட போட்டு நாங்க வாங்குறோம், இல்லைன்னா அரெஸ்ட் ஆகுறோம், நடக்குது, கேசஸ் எங்க மேல இருக்கு, இது போயிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ரிப்போர்ட், பொதுச்செயலரை அரெஸ்ட் பண்ணி வச்சோன்னா என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருந்து தான் அவங்க எடுத்துட்டு அதை பார்த்துருப்பாங்க. ரொம்ப நன்றி பிரதர், உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு. தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. நன்றி. வணக்கம்.